வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பைசா மாஸ்டர் தமிழ் இந்த சேனலில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சனிக்கிழமை என்ன சொல்லியிருந்தேன், எஸ் யூஎஸ் மார்க்கெட் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆஸ் அ பிகினராக நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம், என்னென்னலாம் நம்ம ஸ்டாக் ஃபாலோ பண்ணணும், எந்த செக்டார்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், என்ன பிளாட்ஃபார்ம் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இது வரைக்கும் நான் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நான் ஃபாரின் ஸ்டாக் மார்க்கெட் பக்கம் போகலை, அல்லது இப்போ தான் நான் என்ட்ரு ஆகிருக்கேன், பட் டீட்டெயில் இல்லை என்கிட்ட அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது ஒரு சின்ன வீடியோ தான், இருந்தாலும் நான் டீட்டெயில் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யூஎஸ் மார்க்கெட் அப்படின்னு போகும்பொழுது S&P 500, நாஸ்டாக், டோ ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ், அதாவது என்னென்னா S&P 500 வந்து ஒரு 500 கம்பெனி, பெரிய கம்பெனிகள்லாம் லிஸ்ட்டாக இருக்கும். நாஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி ரிலேட்டட் கம்பெனிஸில் லிஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது இந்த டோ ஜோன்ஸில் உங்களுக்கு ப்ளூ சிப் கம்பெனிஸ் ஒரு 30 கம்பெனி இருக்கும். இதெல்லாம் வந்து அதோடைய இண்டெக்ஸ். ஓகே, இந்த 3 இண்டெக்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம என்னென்ன கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனா செக்டார் வைஸ் பிரித்து அந்த கம்பெனி நம்ம பார்த்தோம்னா இன்னும் பெட்டராக இருக்கும் இல்லையா? நம்ம முதல் செக்டார் என்ன எடுத்துக்கலாம், யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னாலே நம்ம எதை பார்ப்போம், எக்ஸாக்ட்லி டெக்னாலஜி. டெக்னாலஜி அப்படின்னா யார் யாரெல்லாம் வந்துருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள், ஆல்ஃபபெட், அமேசான், அதுக்கு அடுத்தது ஈவன் இந்த என்விடியாவும் உள்ள வந்துடும். அதுக்கு அடுத்து என்விடியா பொறுத்த வரைக்கும் செமிகண்டக்டர்லேயும் இருப்பாங்க, ஏஐலையும் இருப்பாங்க இல்லையா? அதனால அது ஒரு பக்கம். பட் ஏஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்விடியா இல்லாமல் ப்ராட்காம், ஏஎம்டி அப்படிங்கிற கம்பெனிஸ் வருவாங்க. அடுத்தது உங்களுக்கு ஃபைனான்ஸ் கம்பெனி, ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் நம்ம வந்து முக்கியமான கம்பெனிகளாக பார்க்கணுன்னா, எஸ் ஜேபி மார்கன், அதுக்கடுத்து விசா, மாஸ்டர் கார்டு, இந்த மாதிரியான சர்வீசஸ்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து ஃபினான்ஷியல் சர்வீசஸாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது ஹெல்த் கேர் பொறுத்த வரைக்கும் 2 கம்பெனி தான் முக்கியமான கம்பெனி, எல்இ ஃபார்மா கம்பெனி இல்லையா? அடுத்தது ஜான்சன் அண்ட் ஜான்சன். இந்த 2 கம்பெனி நீங்கள் வந்து ஹெல்த் கேரில் வச்சுக்கலாம். அது இல்லாமல் கன்சியூமர் பிராண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்லி டு சே கோகோ கோலா, மாஸ்கோ, மெக்டொனால்ட்ஸ், இதெல்லாம் கன்சியூமர் பிராண்ட். இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். ஜென்ரலாகவே யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு போனாலே எல்லாரையும் உடனே அப்ரோச் பண்ணி இழுக்கிற சில நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தா, இப்போ நான் சொன்னதுலேயே தான் இருக்கிற நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கிட்டத்தட்ட போகிற எல்லாருமே ஏன் வாங்குறோம் எதுக்கு வாங்குறோன்னு தெரியாது, ஆனால் ஸ்டாக் வாங்குவேன் அப்படின்னு வாங்கக்கூடிய சில ஸ்டாக்ஸில் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆப்பிள், இன்னொன்று மைக்ரோசாஃப்ட், என்விடியா, அமேசான், ஆல்ஃபபெட், கூகுள், ஓகே, மெட்டா பிளாட்ஃபார்ம், டெஸ்லா, இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக நீங்கள் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் இப்போ நம்ம கவனிக்க வேண்டியதுன்னா என்ன வேல்யூஷனில் வாங்கணும், என்ன ப்ரைஸில் வாங்கணும், இதெல்லாம் தான் நமக்கு முக்கியமாக நம்ம பார்க்கணும். ஒரு ஸ்டாக்கை வாங்கும் பொழுது அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து பெட்டரான ப்ரைஸா, வேல்யூ இருக்கா, இந்த கம்பெனி பெஸ்ட்டா, இல்லை அப்படிலாம் நம்ம பார்க்குறோம். அதுக்கெல்லாம் நம்ம என்ன பார்ப்போம், ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா PE ரேஷியோ வச்சுட்டு அந்த கம்பெனியுடைய ப்ரைஸ் அனலைஸ் பண்ணுவோம். ஏன்னா கம்பெனி தெரிஞ்சு போச்சு என்னென்ன கம்பெனி, பட் என்ன ப்ரைஸில் வாங்கணும் அப்படிங்கும்போது அந்தந்த கம்பெனிக்கு அகெயின் வந்து ஒரு PE ரேஷியோ இருக்கும். ஓகே, அதை நீங்கள் பார்க்கணும். 10 to 20 அப்படின்றதுன்னா அது வந்து கொஞ்சம் ஜென்யூனான ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். 20லேருந்து 30 கிட்ட இருக்குதுனாக்கா நல்ல க்ரோயிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய கம்பெனி, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய கம்பெனி இருக்குதுன்னா தாராளமாக நம்ம 20 to 30 கூட PEல வாங்கலாம். ஏன்னா நம்மளோட கான்செப்ட் 10 years to 15 years டார்கெட் இருக்கிறதுனால இதெல்லாம் நம்ம பயப்படவே தேவையில்லை. அடுத்தது 30+ PEல இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வாங்கலாம்னா தாராளமாக வாங்கலாம். ஆனால் 30+ PEல இருக்கக்கூடிய கம்பெனிகளில் வந்து இன்னோவேட்டிவாக என்ன இருக்குது, அதாவது ரெவல்யூஷனரி திங்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா தாராளமாக 30+ல தான் அந்த கம்பெனிலாம் இருக்கும். இதெல்லாம் தான் பேசிக்காக நம்ம பார்ப்போம். அதோடு கூட எப்போவுமே இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சு, அது இது நான் சொன்ன எல்லாமே வந்து நாட் ஓன்லி டு த அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட், ஈவன் இந்தியன் ஸ்டாக்ஸாக இருந்தால் கூட இந்த பேசிக்ஸை நீங்கள் பார்த்து தான் வாங்க போகிறீங்க இல்லையா? அதே தான் அமெரிக்கன் ஸ்டாக்ஸுக்கும் அப்ளைடுன்னு தான் சொல்ல வந்தேன். அதுக்கு அடுத்தது இதில் இன்னொரு விஷயம் PEG, அதாவது PE டிவைடட் பை க்ரோத் ரேட். அதையும் நம்ம பார்க்கும்பொழுது அந்த PEG உங்களுக்கு ஸ்க்ரீனர்லாம் வரும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த PEG வந்து 1க்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அட்ராக்டிவான வேல்யூ, 1க்கு கீழே இருக்கனால அது வந்து ஒரு அட்ராக்டிவான வேல்யூ. 1க்கு மேலே 2க்கு கீழேன்னா ஃபேர் வேல்யூன்னு சொல்லுவோம். ஓகே, 2க்கு மேலே போச்சுன்னா ஹை ப்ரைஸ். இந்த PEG தான் ரொம்ப முக்கியம், ஹை ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஹை ப்ரைஸில் கூட சில நேரங்களில் சில ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆகும், ஒன்லி பிகாஸ் ஆஃப் தி நான் சொன்ன இல்லையா இன்னோவேட்டிவான ரெவல்யூஷனான விஷயங்கள்லாம் ஒரு நிறுவனத்துக்குள்ளே நடக்கும் அப்படின்னும்போது அது 2 PEGக்கு மேலே கூட ட்ரான்சாக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த 2க்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டாக்கை பார்த்து வாங்குறது ஃபார் பெட்டராக இருக்குங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ரெவென்யூ க்ரோத், ரெவென்யூ அப்படிங்கிறது இயர் ஆன் இயர் கொஞ்சம் கொஞ்சம் வளரணும். அந்த கொஞ்சம் கொஞ்சங்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆவரேஜாக 20%, மினிமம் 15% வளரணும். யூஎஸ் மாதிரி கண்ட்ரிங்கிறதுனால நம்ம 20% கூட பிளான் பண்ணலாம்.
ஏன்னா 10%லேயும் growth இருக்கும். பட் நமக்கு வந்து குறைஞ்சபட்சம் இந்தியாவிலும் நான் சொல்லுவேன் 15% growth இருக்கக்கூடிய சேல்ஸ் growth இருக்கக்கூடிய கம்பெனி செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் உங்களுக்கு இங்கே என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் 20+கே போகலாம், தப்பே கிடையாது. 20, 30 இந்த ரேஞ்சுக்கு எல்லாமே கூட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, வாய்ப்புகளை பயன்படுத்திக்கங்க அப்படின்ட்டு. ஓகே, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படிங்கிறது ஒரு எவ்வளோ வந்து நம்ம புக் வேல்யூ இருக்குது, அந்த புக் வேல்யூக்கு எவ்வளோ இன்கம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. இதுவுமே இன்னைக்கு நிலைமைக்கு நீங்கள் 20+ஏ எதிர்பார்க்கலாம். 15ங்கிறது ரொம்ப ஓகே அப்படின்னு சொல்ல இடத்துல இருக்குது. பட் நான் என்ன கேட்டால் நான் 20+ போங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அப்படி தான் இன்னைக்கு மார்க்கெட் இருக்குது சுச்சுவேஷன். எந்த ஒரு ஸ்டாக்கையும் நம்ம செலக்ட் பண்ணும்போது இந்த 5 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெவென்யூ growth, earning per share growth, ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ, டெப்ட் ஃப்ரீயாக இருக்கா இல்லை எவ்வளோ அளவுக்கு டெப்ட் இருக்குது, மேனேஜபிளா அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்தது வேல்யூஷன் அப்படி பார்ப்போம், பிஇ ஆர் பிஇஜியில் பார்க்கணும். இதை மட்டும் நீங்கள் பார்த்து ப்ராப்பரான செலெக்ஷனை முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டாகவே மாறிடலாம். ஓகே, இது இப்போ நான் சொன்ன எல்லாமே நாட் ஒன்லி டு யூஎஸ், அப்படின்னு ஞாபகம் வச்சு, நாட் ஒன்லி டு யூஎஸ், இது இந்தியாவுக்கும் அப்ளைடு. பட் இந்தியாவில் பண்ண மாதிரி தான் அங்கேயும் பண்ணுறோமாங்கிறத ஒரு தடவை ரிவீல் பண்ணுறேன், அவ்வளோதான் விஷயம். ஸோ நீங்கள் வந்து ஃபாரின் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து இவ்வளோ விஷயங்கள்லாம் என்னால் பார்க்க முடியாது, எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஏன்னா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஈஸியாக என்னால் அப்ரோச் பண்ணிட முடியும், பட் ஃபாரின் ஸ்டாக் எப்படி நம்ம அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்னு. ஆக்சுவலாக அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. நீங்கள் ஃபாரின் ஸ்டாக்கை டேரெக்டாகவே ஸ்டாக்காகவே இன்வெஸ்ட் பண்ணுங்க, என்னை பொறுத்தவரை அதான் சொல்லுவேன். ஆனால் ஒருவேளை அதையும் தாண்டி நான் வந்து எதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, நீங்கள் இந்த ஊரில் எப்படி இந்தியாவில் பண்ணுறீங்களோ அதே மாதிரி அங்கேயுமே நமக்கு வந்து ETF இருக்குது. இந்த WOO அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா வரும். அது வந்து S&P 500ல் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கான்செப்ட். அதுக்கு அடுத்தது QQQMன்னு ஒன்று இருக்கும், QQQன்னு இருக்கும். ரெண்டுமே ஒரே மாதிரியான விஷயந்தான். நீங்கள் QQQMல போங்க, ஏன்னா M வந்து லேட்டஸ்ட்டாக வந்தது வித் லோவஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் வந்திருக்கு. அது என்ன பண்ணுவாங்கன்னா, நாஸ்டாக் 100ல் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது மாதிரியான ஒரு ETF தான். நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு 5,000 S&P 500லையும், அதுக்கடுத்து ஒரு 5,000 நாஸ்டாக் 100லையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதர் தன் தட் நீங்கள் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது டைரக்ட் ஸ்டாக்காக இன்வெஸ்ட் பண்ணுறது என்னுடைய சஜஷனாக இருக்கும் இல்லையா. யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களுக்கு நல்லா தெரியும், ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு முழு ஷேரை நம்மளால் வாங்க முடியாது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். வாங்கவே கூடாதுன்னு சொல்லலை, வாங்குறது பெருசாக இருக்கும். 60,000 இருக்கும் ஒரு ஷேர் ப்ரைஸ், 80,000 இருக்கும் ஒரு ஷேர். நீங்கள் அவ்வளோ ரேட்டு போகும். 7 லட்ச ரூபாய்க்குலாம் ஷேர் இருக்குது, $7 லட்சம் ஷேர் இருக்குது. அப்போ நம்ம எப்படி வாங்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெசிமல்ஸில் வாங்கிக்கலாம். இப்போ உங்ககிட்ட ஒரு 10,000 rupees இருக்குன்னா 10,000 rupeesக்கு எவ்வளோ டெசிமல் கிடைக்குமோ அதை வாங்கிக்கலாம். அப் டு அவங்க எவ்வளோ டெசிமல்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 6 டெசிமல்ஸ், அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 6 டெசிமல் வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் வாங்கலாம் தாராளமாக, சரிங்களா. அப்போ இதுவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 20,000 மதிப்பில் ஒரு ஷேர் வாங்கினா 20,000 கொடுத்தா தான் அந்த ஷேர் நமக்கு கிடைக்கும். 1000 கொடுத்தா கிடைக்குமா? கிடைக்காது. ஆனால் அங்கே 1000 கொடுத்தா கிடைக்கும். இதுதான் வித்தியாசம். நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொன்னேன். இந்த மீன் டைம் உங்களுக்கு நான் சொல்ல விஷயம் என்னென்னா, எந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. இண்டு மணி, அதுக்கு அடுத்தது வந்து வெஸ்டர்ட், அதுக்கப்புறம் இன்டராக்டிவ் புரோக்கர்ஸ். இப்போ நான் உங்களுக்கு என்ன சஜஷன் பண்ணுறேன்னா, பெட்டர் இண்டு மணி போயிருக்கு, கன்ஃபியூஷனே இல்லை. இண்டு மணி போங்க. உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு நல்ல சர்வீஸு, டைம்லி எல்லாமே வந்து கிடச்சிரும். மற்றபடி ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஓரளவுக்கு இந்தியாவில் நம்பிக்கைக்குரிய ஒரு நிறுவனமாக இண்டு மணி இருக்கிறதுனால, இண்டு மணி ஃபார் த பிகினர்ஸ். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு நான் வந்து அதை பண்ணுவேன், எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியுங்கிறவங்கள விட்டுருக்கு, நான் அதை பற்றி பேசலை. S&P 500 மாதிரியான விஷயங்கள் எதுவுமே தெரியலனா கூட S&P 500 போங்க. அப்படி இல்லைனாலும் கூட இப்போ பார்த்தீங்க இல்லையா, மைக்ரோசாஃப்ட், NVIDIA, அமேசான், இந்த மாதிரியான கம்பெனியை நீங்கள் வந்து கொஞ்சம் கவனித்து உங்களுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஒரு 5,000 $25,000 உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை மந்த் ஆன் மந்த் மெயின்டைன் பண்ணி கண்டினியூஸாக கன்சிடர் பண்ணிகிட்டே வரணும். எப்போ ஒரு ஸ்டாக் நம்ம போர்ட்ஃபோலியோக்கு வந்தாலும் அந்த போர்ட்ஃபோலியோவை இன்றைக்கி ஒரு 10,000 வாங்கி வச்சுட்டு கம்முன்னு இருக்கக்கூடாது. அதுக்காக அது இல்லை, கன்சிடர் இஃப் அட் ஆல் பாசிபிள் டு கன்சிடர் ஃபர்தர்னா மட்டும்தான் அது என்னோட போர்ட்ஃபோலியோக்கு வரும்ன்ற முடிவோடு வாங்க. அப்போ தான் நம்ம வந்து ஒரு பெரிய லெவல் ஆஃப் நம்பர் ஆஃப் இது வந்து அக்யூமுலேட் பண்ணி வைக்க முடியும். நாளைக்கு அது எவ்வளோ பெரிய இடத்துக்கு போதோ அந்த இடத்துக்கு நம்மளால் போய் சேரணும். ஸோ நான் இப்போ வந்து டீட்டெயில் எதுவும் பேசலை. யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு என்ட்ரி ஸ்டேஜ் என்ன, அதுக்குள்ளே என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் உங்ககிட்ட இருக்கணும், எப்படி இருக்கணும், என்ன பிளாட்ஃபார்மில் இருக்கணும், என்னென்னலாம் வந்து அங்கே வேல்யூ பார்க்கணுங்கிறதுலாம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நிறைய பேர் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. கம்யூனிட்டியில் இந்த யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தமான ஒரு பேஜ் தனியாக க்ரியேட் பண்ணி தரேன். அதில் நீங்கள் வாங்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு சரியான வேல்யூவா இல்லையாங்கிறதெல்லாம் உங்களுக்கு மாஸ்டர் பேஜில் இப்போவே கூட ஆட் பண்ணி கொடுத்துட்றேன். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் மாஸ்டர் பேஜில் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் 25 ஸ்டாக்ஸ் நான் அப்டேட் பண்ணிட்டேன், பார்த்துக்குங்க. பட் இதில் அப்டேட் மட்டும் பண்ண முடியாது. அது பண்ணுறதுக்கு வந்து என்ன வேணும், தனி பேஜ் க்ரியேட் பண்ணணும். அது நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, இன்னும் ஜாயின் பண்ணல கம்யூனிட்டியில் ஃபர்தராக ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்,
1000 மெம்பருக்கு மேலே போகும்போது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு. நான் எப்பவுமே சொல்கிறது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்கிறத விட இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கூட உங்கள் வாழ்க்கையில் சூப்பராக வருவாங்க. எனிவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி.